இந்த ஹனுமன் வேஷத்தை கொஞ்சம் பார்க்கும்போது ஹல்க் மாதிரி இருந்தது. ஆனா இந்த வேஷம் போட்டிருக்கவங்களுக்கு சாமி ஆடும்போது தமிழ் தெரியாது, வடமொழியில தான் பேசுவாரு. இவரு சாமி ஆடிக்கிட்டே ரொம்ப கோவத்துல வடமொழியில ஒரு அக்கா கிட்ட ஏதோ கோவமா பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த அக்காவும் வடமொழியில இவங்களுக்கு ஏதோ பதில் கூறுவாங்க. வடமொழியில ஏதோ கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டாரு. இவர் தமிழே பேச மாட்டாரு, தமிழ் சுத்தமா தெரியாது, செய்கையில தான் ஏதாவது பேசுவாரு, இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வடமொழியில தான் பேசுவாரு. வடநாட்டுல இருக்கிற ஆஞ்சநேயரோட வேஷத்தை எடுத்து இவர் கட்டியிருக்கனால இவர் வடமொழியில பேசுறாரு. ஓகே, ஆனா சம்பந்தமே இல்லாம பக்கத்துல ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்காக்கு எப்படி கரெக்டா அந்த மொழியில வடமொழியில கோவமா ஏதோ பதில் சொன்ன மாதிரி இருந்தது. ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கவங்களும் அந்த அக்காவும் சாமி ஆடும்போது பக்கத்துல என்ன சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்காக்கு என்ன சாமி இறங்குது, அவங்களும் ஏன் வடமொழியில பேசுறாங்கன்னு தெரியல. உங்க ஊர்ல நடக்கிற தசரா திருவிழாவோட வீடியோவை நம்மளோட சேனல்ல போடணும்னு நினைச்சீங்கன்னா மேல தெரியாத வாட்ஸ்அப் நம்பர்ல ஷேர் பண்ணி விடுங்க.